எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோரிக்கை வைக்காமல் சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருங்க. அதான் தியானம். சும்மா இரு சொல்லறேன் அப்படின்னு சொன்னேன். அதே நபர் என்கிட்ட வந்து பிரார்த்தனைங்கிறது என்ன, தியானத்துக்கு பிரார்த்தனைக்கு என்ன வேறுபாடு? பிரார்த்தனைங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ஒரு கோரிக்கை. தியானங்கிறது எந்த கோரிக்கையும் இல்லாது. பிரார்த்தனை கோரிக்கை உள்ளது. என்ன கோரிக்கை? நிறைய அது இது அப்படி போட்டு கண்ணாவுன்னா கேட்குறது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு அப்ளிகேஷன். என்ன, உலகத்தில் தவறு செய்தவர்கள், பாவம் செய்த நிறைய பேர் இருப்பாங்க. கடவுளை அறியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. புரியுதா? இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவது. கடவுளை, உன்னை அறியாமல் அவன் நிறைய தவறு செய்கிறான். கடவுளை, உன்னை அறியாமல் இவன் நிறைய பாவம் செய்கிறான். கடவுளை, உன்னை அறியாமல் இவன் பலருக்கு பலவிதமான தீங்குகளை செய்கிறான். எல்லாத்தையும் சொல்லி, சாமி அவனை திருட்டு, அவனால் பாதிக்கப்படுபவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். யாருடைய வாழ்க்கையிலும் பாதிப்பு வளரக்கூடாது. அவர்களை மன்னித்து, அவரை திருத்தி, பக்குவப்படுத்தி, அவரை நீ நினச்சா பக்குவப்படுத்த முடியும். அவரை பக்குவப்படுத்துங்க. இதுதான் பிரார்த்தனை. மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்வது பிரார்த்தனையாகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.